அடுத்தது தோழர்கள், VIP, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், மிக முக்கியமான நபர். உனக்கு இருக்கிற அதே பயம் எனக்குள்ளயும் இருக்குது, ஆனா நான் வெளியே காட்டலன்ற மாதிரியே எல்லாருமே முகமூடி போட்டு தான் அலைஞ்சு. There is no one to share our hearts. எது ஐக்கியம்? அவர்கள் இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். That's called union. அவர்கள் இருவரும், அதுதான் முதல்ல போட்டிருக்கு. சாபம் நுழையறதுக்கு முன்னால, விழுகைக்கு முன்னால அவர்கள் இருவரும் நிர்வாணி. They are open to each other. Nothing to hide, nothing to worry. அவன் தன்னை தாக்கிடுவானான்ற பயம் இல்ல. இந்த காரியத்தை ஊர்ல கொண்டு போய் சொல்லிடுவானோ, நாளைக்கு நம்ம கூட சண்டை போட்டான்னா இதையே நமக்கு விரோதமா யூஸ் பண்ணுவானோ, இது எதுவுமே இல்ல. அப்படி நண்பர்கள் 4 பேர் உங்களுக்கு இருந்தால் வாழ்வின் புண்ணியத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். ஏன்னா உங்களோட பழகிற எல்லாரும், இப்ப என்னை நேசிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா எல்லாரும் என் கூட பயணத்துல வரமாட்டாங்க. எல்லாரும் நான் போற ஊர் போய் சேர்றதுக்காக அவங்க என் கூட ஏறி இருக்காங்க, எனக்காக அவங்க என் கூட ஏறல. நான் போய் சேர போற ஊருக்காக நான் ஏதோ ஒரு வழிகாட்ட போறேன், நான் எங்கேயோ கொண்டு போய் அவங்கள சேர்க்க போறேன், பரலோகத்தை பூமி கொண்டு வர போறான்னு சொல்றாரு, அதனால அவங்க ஏறி இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தர் பக்கத்துல நான் சீக்கிரமா கொண்டு வந்துருவேன்னு சொன்னா ஜம்ப் அடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கதான் போகணும். என்ன பாருங்க, நம்ம ஊருக்கு போறோம், ஊருக்கு போறதுக்கு ஒரு பஸ் ஏறுறோம். அவன் அந்த பஸ்ல ஏற்றதுனால அவன் என் நண்பன் நான் நினைச்சிக்க முடியாது. பக்கத்துல இன்னொரு பஸ் பலன்னு வந்து சினிமா போட்டு போனா அதுக்கு போயிடுவான். இன்னொரு பஸ் ஸ்லீப்பர் வந்து அதுக்கு போயிடுவான். அது அவன் வசதி. அதனால நான் அவனை வெறுக்க வேண்டியது இல்ல. போயிட்டு வா, அங்கே அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, அங்க வந்து நான் உன்னை என்ன பண்றேன், சந்திக்கிறேன். போ, நீ போய் சேரு, நான் என்னோட ஸ்பீட்ல நான் வந்துட்டு இருக்கிறேன். ஆனா எனக்காகவே நீர் போகுமிடம் நானும் வருவேன், நீர் தங்குமிடம் நானும் தங்குவேன். உமது தேவன் எனது தேவன், மரணத்தை தவிர வேறொன்று நம்மை பிரிக்காது. பிரிந்து போகிறதை குறித்து என்னோட நீர் பேச வேண்டாம். வேறு எங்கு போவோம், உம்மிடத்தில் அல்லவா ஜீவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. இப்படி சொல்லி கூட வர்றதுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் to open the hearts. அது நல்லா சோதிச்சு, நல்ல விதத்துல அவங்கள டெஸ்ட் பண்ணி, ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய எபிலிட்டி இருக்கிறவங்களா, உங்களை மதிக்கிறவங்களா, உங்களை நேசிக்கிறவங்களா, உங்களை உற்சாகப்படுத்துறவங்களா. நீங்க போய் ஒரு கனவை சொன்ன உடனே, இது ஒரு கனவு, நீ வந்துட்ட, இவர் தான் ஃப்ரெண்டு நினைச்சுக்கிறோம். நம்ம இப்படி கிண்டல் பண்ணா ஃப்ரெண்டு நினைச்சுக்கிறோம். முதல்ல தூக்கி எறிய வேண்டியும் அவன் தான். உங்க கனவை சொன்ன உடனே, ஏய் சூப்பர்ரா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா பாக்குறதுக்கு, அப்படி சொல்றவன் ஃப்ரெண்டு. அவர் மென்டரா இருந்தா வேற குரல்ல பேசுவாரு, ஃப்ரெண்டா இருந்தா வேற குரல்ல பேசுவார். ஆனா நோக்கம் ஊக்கப்படுத்துதலா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இப்ப செய்யற வேலை எவ்வளவு பிரஷர் அப்படின்றது தெரியும். தேவையில்லாத பிரஷர் தான், ஆனா பிரஷரா தான் இருக்கீங்க. அதை நீக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? ஃப்ரெண்ட்ஸ் தேவை. பிறகு VTP, VRP, VIP, VTP, very teachable person. Very teachable person. Very teachable person. நீங்க செத்த பிறகு உங்க லீகசியை யார் கொண்டு போறா? இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாருன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் உங்களால கிரியேட் பண்ண முடியும்? யாருக்குள்ள உங்க லைஃபை நீங்க ஊத்தி விட்டு போறீங்க? சோ இது ஒரு ஸ்ட்ரிக்ட் பட். நான் உங்களுக்கு இன்னைக்கு காலையில சொல்ல விரும்புறது இதுதான். என்னலாம்? VRP, VIP, VTP, VDP, VSP. வெரி ட்ரைனிங் பர்சன், வெரி சாப்பிங் பர்சன். சில பேர் அட்டை மாதிரி உறிஞ்சி உங்க சத்தெல்லாம் எடுத்துருவான். அவனை பக்கத்திலே சேர்த்துக்காதீங்க. பக்கத்திலே சேர்த்துக்காதீங்க. ஒரு லாபமும் இருக்காது, உங்களுக்கு ஒரு உதவியும் கிடையாது. உங்களை அவனும் முன்னேற மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான். அவன் ஒட்டிக்கிட்டே இருப்பான், உறிஞ்சிக்கிட்டே இருப்பான். அதனால எப்படியாவது என்ன பண்ணிடணும், கட் பண்ணிடணும். இன்னொருத்தர் வெரி ட்ரெயினபிள் பர்சன், விழலுக்கு இறைத்த நீர் போல ஊத்திக்கிட்டே இருப்போம், அவன் வாங்கிக்கவே மாட்டான். இந்த ஆளை என்ன பண்ணிடணும், நம்மளை விட்டு கட் பண்ணி. ஷாப்பிங்னா அட்டை மாதிரி ஒட்டிட்டு இருக்கிறது, உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ட்ரைனிங் பர்சன் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? ட்ரைனிங் பர்சன்
அவரோட பேசிட்டு போன பிறகு நீங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸே எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? நீங்க 2 பேர் பேசுறீங்க, ஒரு 1/2 hour பேசுறீங்க, பேசி முடிச்சிட்டு போறீங்க, வீட்டுல போய் நீங்க படுக்கிறீங்க. படுக்கும்போது அப்படியே பலூன் மாதிரி உணர்ந்தீங்கன்னா, அப்படியே படுத்தீங்கன்னா, அந்த ஆளை ஃப்ரெண்டா வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணவும் தயங்காதீங்க. போய் படுக்கும்போது அப்பாடான்னு படுத்தீங்கன்னா, கட் பண்ண வேண்டிய ஆள்னு ட்ரெயின் பண்ணிட்டான் நம்ம கிட்ட இருந்து. இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படி இல்ல, கிவ் அண்ட் டேக்கா இருக்கும். கிவ் அண்ட் டேக்கா இருக்கும். நான் அவனை உற்சாகப்படுத்த, அவன் என்ன உற்சாகப்படுத்த, அவன் என்ன உற்சாகப்படுத்த. ஹி இஸ் அ ஃப்ரெண்ட். அப்படியே வீட்டுக்கு போய் சேரும்போது கனவுகள் புதுப்பிக்கப்பட்டிருக்கும். என்னமோ செய்யணும்னு தோணும், புது ஐடியா வரும். அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸை எப்படி டெவலப் பண்ணணும்னு கத்துக்கோங்க. என்கிட்ட நண்பர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படி நான் பேசியிருக்கிறேன். பென்ட்ரைவ்ல இருக்கு. இந்த மொதல் 3 பேரை நீங்க சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பேஷன் குறையாம இருக்கும். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு?